அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் களத்தில் இறங்கிவிட்டாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிதான ஒரு பெயர்ச்சியா இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் உள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் சூரியன், அது மட்டும் இல்லாமல் புதனும் சுக்கிரனும் வக்ரத்தில் இருக்காங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், துலாம் ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க விரும்பும் மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கிரனால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்குது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவாரு. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வக்ரம் பெறுகிறாரு. இந்த மாற்றம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. மேலும் இந்த மாற்றம் சிலருக்கு அதிர்ஷ்டங்களையும் சிலருக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அந்த வகையில இந்த சுக்கிர பெயர்ச்சி மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, செல்வம், சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை என ஏகபோக நன்மைகளை வாரி வழங்க இருக்குதுங்க இந்த சுக்கிர பெயர்ச்சி. நவகிரகங்களிலேயே சுக்கிரன் தான் சுகத்தை தரக்கூடியவர், அதிர்ஷ்டம் கிடைக்க வழி செய்யக்கூடியவர், மழையில் நனையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் சந்திரனோடு இணையும் போது சில நன்மைகள், பணவரவு, அதிர்ஷ்டம், உத்தியோகம் என எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகங்களை அள்ளி தருவதில் சுக்கிரனுக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஆனா மற்ற கிரகத்தோடு இணையும் போது பலன்களும் மாறும், அதோடைய நன்மைகளும் மாறுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் வக்ரகதியில் சென்றாலும் சந்திரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இதனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானம் அதிகரிக்க இருக்குங்க. உங்களுடைய முகத்தில் அழகு பெறும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வோ அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமோ ஏதாவது ஒரு வகையில பணவரவு ஏற்பட இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவும் என்ன மாதிரியான இன்னல்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அவற்றில் மன நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க. உறவினர்கள் மற்றும் பெற்றோருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் சுறுசுறுப்போடு செயலாற்ற இருக்கீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா வீட்டு வசதி சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. நற்காரியங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சில நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். அஷ்டமத்தில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமா தான் மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம், உள்ளத்தில் அமைதி, இல்லத்தில் பொருளாதார நிலை குறையும், உடன் சுமை மட்டும் அதிகரிக்குங்க. எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை செய்தால் திருப்தியான வாழ்க்கை அமையும். மகர ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது பிள்ளைகளுடைய வழியில் நல்ல சம்பவங்கள் ஏற்படுங்க. அவர்களுடைய கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். தொழில் நிலையத்தை மாற்றி அமைக்கலாமா அல்லது தொழில் நிலையத்தை வீட்டிலேயே வைத்து நடத்தலாம்
செய்யலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது எதிர்பார்த்தவை எளிதில் நடைபெற இருக்குதுங்க. உங்களுடைய இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்த அதிகாரிகள் விலகுவதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட இருக்குது. பாக பிரிவினை சம்பந்தமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட இருக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசியில் அதாவது ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனியுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது மகர ராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறாரு சனி. ஜென்ம சனியாக இப்பொழுது வருவதால மன நிம்மதி குறையுங்க. உடல் நல குறைவு உருவாகலாம். உற்சாகம் இழந்து காணப்படுவீங்க. நண்பர்கள் திடீரென விலகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்கள் பிரச்சனை தலை தூக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்கள் தொல்லை உண்டு. எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் விமர்சனம் செய்ய வேண்டாங்க. இக்காலத்தில் முறையான வழிபாடுகள் உங்களுக்கு தேவை என்பதை கிரக நிலை, குறிப்பா சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. அதனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது யோகம் தாங்க. ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு. எனவே தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம திடீரென புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெற இருக்கீங்க. மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுங்க. அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பும் உயர இருக்குது. உத்தியோகத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம் விரும்பத்தக்க விதத்தில் வந்து சேர இருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்துல மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கலாம். தொழில் செய்யக்கூடிய மகர ராசினியர்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ள மகர ராசினியர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்காதுங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. பயிற்சி வகுப்புகள்ல பங்கு கொள்வது நல்லது. மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. குறிப்பா தட்டுப்பாடுகள் அகல புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த காலகட்டங்கள்ல வக்ரம் பெறுகிறாரு. இதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா மேஷத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்காருங்க. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர காலத்தில் இருக்கும் பொழுது நன்மையை செய்வாரு. உடன்பிறப்புகளிடையே உறுதுணையோடு ஒரு நல்ல ஒரு காரியம் நடைபெறுங்க. வெளிநாட்டு பயணத்தில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுப செலவு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் வரலாம். ஒரு சிலர் சம்பள உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணிபுரியக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு ஆனந்தத்தை வழங்கும் ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்கு.